சைனாவில் இப்போ ஒரு தரமான பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐக்கூ 15 இந்தியாவுக்கு வரும்போது ப்ரைஸிங் மட்டும் மாறும். இப்போனாலும் 50,000க்கு மேலே தான் வரும். இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே 6.8 இன்ச்சில் 2K ரெசல்யூஷனில் 144 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 50 மெகாபிக்சல் ஒன்று வித்து ஓஎஸோட இருக்குது. அதுதான் ப்ரைமரி லென்ஸு. அல்ட்ரா வைடு 50 மெகாபிக்சல், டெலிஃபோட்டோ லென்ஸுமே பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் தான். செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ப்ராசர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் Gen 5 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்குன்னே டெடிக்கேட்டடாக Q1 சிப்புமே இருக்குது. அது போக பேட்டரிக்கு வந்து 7000 mAh பேட்டரி, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 50 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங்கோட ஸ்பீட் என்னன்றது இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். அது போக NFC சப்போர்ட் இருக்குது. டூயல் ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IP69 அண்ட் 68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 50,000க்கு மேலே தான் வரும். பட் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆஃபர்ஸ் இல்லை, நம்ம 50,000க்கு உள்ளே வரும்போது நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ஐக்கூ யாரெல்லாம் என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.